நிகழ்தகவு. ஒரே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென பைக்கை சாலை ஓரத்தில் நிறுத்த சொன்ன ஆசிரியை கண்ணுமைக்கும் நேரத்தில் சடாரண மோதி ஆசிரியரை அந்தரத்தில் பறக்கவிட்ட கார். ஆளில்லாத சாலையில் மெதுவாக வந்து கொண்டிருந்த கார் ஆசிரியருடைய பைக்கின் பக்கத்தில் வந்தவுடன் வேகத்தை கூட்டியது ஏன்? ஆசிரியையை விட்டுவிட்டு ஆசிரியர் மீது மட்டும் கார் எதற்காக மோத வேண்டும்? ஆசிரியர் மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தின் பின்னணி என்ன? காலை நேரம்ங்கிறதால சேலம் பூலாம்பட்டி சாலையில ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்ல. 2-3 பேர் தான் பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆசிரியர் மணிங்கிறவரு தன்னோட வேலை பார்க்கிற ஆசிரியை கூட அந்த வழியா பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் ஆசிரியை மணிக்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக பைக்க சாலையோரத்துல ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்காங்க. பைக்ல இருந்து கீழே இறங்கின ஆசிரியை மணிக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்த சில நிமிஷத்துல பின்னால வந்த கார் ஒண்ணு அவர் மேல சடார்னு மோதி அந்தரத்துல பறக்க விட்டிருக்குது. அதுல மணி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. கார் மணி மேல மோதினதை பார்த்த பொதுமக்கள் சிலர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் மணியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல அழுதுகிட்டு இருந்த ஆசிரியை கிட்ட எப்படி விபத்து நடந்ததுன்னு விசாரிச்சிருக்காங்க. நானும் மணியும் ஒரே ஸ்கூல்ல தான் சார் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கோம். சாலையோரமா நின்னு பேசிட்டு இருக்கப்போ கார் ஒண்ணு வேகமா வந்து மோதிட்டு நிக்காம போனதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவுல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி இருக்காங்க போலீசார். அதுல மணியும் அந்த ஆசிரியையும் வந்த பைக்க கார் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்ததும் பொறுமையா வந்துட்டு இருந்த கார் மணி கிட்ட வந்ததும் வேணும்னே வேகத்தை கூட்டி அவர் மேல பலமா மோதி தூக்கி வீசினதும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த வீடியோ தான் நிறைய சந்தேகங்களை கிளப்பி இருக்கு. சிசிடிவி காட்சியை பார்த்த மக்களுக்கே சந்தேகம் வரும்போது என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம ஆக்சிடென்ட் கேஸ்னு போலீசார் எப்படி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராவே இருக்கு. அதே நேரம் போலீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, அதனாலதான் மூடி மறைக்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்கு எழுந்திருக்குது. சேலம் குஞ்சாம்பாளையத்துல வாழ்ந்துட்டு வந்த மணி பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மணி எப்போதுமே தன்னோட பைக்ல தான் ஸ்கூலுக்கு வந்து போறது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் பைக்ல வந்த மணி கூட ஆசிரியை பைக்ல ஏறி இருக்காங்க. அப்போதான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார் ஒண்ணு மணி மேல மோதி தூக்கி வீசி இருக்குது. அடுத்து விசாரணையில இறங்கின போலீசார் ஒரு வழியா மணி மேல மோதினது யாரு, கார் யாரோடதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல குட்டை பகுதியை சேர்ந்த ஊர்காவல் படையை சேர்ந்த ரவி தான் காரை ஓட்டிட்டு வந்து மணி மேல மோதி இருக்காருன்னு தெரிய வந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் இன்னும் பெரிய சந்தேகமே. ரவிய பூலாம்பட்டி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ண போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காம சொந்த ஜாமீன்ல வெளியே விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணியோட குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ரவி கிட்ட இருந்து 20 லட்சத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை எதுக்காக கட்ட பஞ்சாயத்து பண்ணி மணியோட குடும்பத்துக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்? கணவர் எப்படி இறந்தாருன்னு முழுமையான காரணம் தெரியாமலேயே மணியோட மனைவி செல்வி போலீஸ் கிட்ட இருந்து 20 லட்சத்தை ஏன் வாங்கினாங்க அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. இது விபத்தா இல்ல திட்டமிட்ட கொலையா அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும்
விடை கிடைக்கவே இல்ல. நடுநிலையா இருக்க வேண்டிய காக்கி சட்டைகளும் ரவி கிட்டையும் ஆசிரியை கிட்டையும் விசாரணை பண்ணல. ஆக மொத்தம் காவல்துறை முறையான விசாரணை செஞ்சா மட்டும்தான் அத்தனை சந்தேகத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். மணியோட மரணத்துல இருக்கிற மர்மமும் வெளிச்சத்துக்கு வரும்.